அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 56. மக்கள் குதூகலம். மறுநாள் புயலின் உக்கிரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கிச் சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாச வேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரின் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இழந்து குட்டிச்சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோல கல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் முருகையனின் மனையாள்தான். அவள் ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான். உதட்டில் விரலை வைத்து சமிக்ஞை செய்தான். உஷ் உஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டின் தவப்புதல்வா, சூடாமணி விகாரத்தில் முழுகிப் போய் விடாமல் தங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள். வீதியில் அச்சமயம் அங்குமிங்கும் போய்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் பால் திரும்பின. ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூச்சலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிக்ஞைகள் செய்து கொண்டே, பெண்ணே, என்ன உளறுகிறாய்? உனக்கு பைத்தியமாய் என்றான். இளவரசர் குறுக்கிட்டு, பெண்ணே, நீ யார்? என்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடைய வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மக்கள் பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களில் நாகப்பட்டினம் நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து, கோமகனே, தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை. இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும்புயல் இந்த நகரத்தின் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனால் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாக வெளிக்கொணர்ந்ததே, அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்நகரின் பாக்கியம் என்று கூறினார். இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டுகொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது. கூடாது கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி எங்கள் உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டுதான் புறப்பட வேண்டும் என்று உறக்கமாக சத்தமிட்டு கூறியது அக்குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் குரல்கள் கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாரி விட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. என் பேராயத்தின் தலைவர் அப்போது, கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். இளவரசே, இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைபட்டு நிற்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்வலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு விட்டு வருகிறோம் என்றார் என் பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அரை பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். என் பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணித்து விட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார். இளவரசர் தங்கிச் செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது. இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்து அளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது. இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாடத்து முகப்பில் வந்து கை கூப்பிக் கொண்டு நின்றார்.
வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது. இளவரசர் ஏறிச் செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்றும் வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள், ரிஷபங்கள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பல வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலை போல ஆரவாரித்து கண்ணுக்கு எட்டிய தூரம் நின்றார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 57. படகில் பழுவேட்டரையர். புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம் போல நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எல்லோருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரைத்தான் தம்முடன் அழைத்து போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்திற்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதியின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கே நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்கரமாக சுழன்றது. கடைசியாக வெகுநேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அடைந்தது. இனி கவலையில்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். அந்த சமயத்தில் நதிக்கரையில் புயல் காற்றினால் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கி கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள். பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து படகிலே மோதியது. படகு தடால் என்று கவிழ்ந்தது. மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் முழுகிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாவீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடனும் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்து கொண்டார். கரையை குறிவைத்து நீந்தத் தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார். பலமுறை நதிக்கரையை ஏற முயன்ற போது மழையினால் சேராகி இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்திற்கு மேலாகும் வரையில் போராடி பிறகு நதிப்படுகையில் நாணற்காடு மண்டி வளர்ந்திருந்த ஒரு இடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அக்கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரையேறினார். அவரை சுற்றிலும் காணாந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலையாற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆம், குடந்தை நகரத்திற்கு அருகிலேதான் தாம் கரையேறி இருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. வானமே வெடித்து விடுவது போன்ற இடி முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோவில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்த பிறகு மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோரம் நடந்து சென்றார்.
நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராகத்தான் இருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்ற போது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுகணம் அவர் தலை குப்பர தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்து கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்து கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை இன்னும் ஆழமாக அதல பாதாளத்திற்கே அடித்து கொண்டு போவது போல இருந்தது. படகு கவிழ்ந்து நதி போய்கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்து கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புருண்டு கீழே போய்கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை. நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. சில நிமிட நேரத்திற்குள் அடியோடு அவர் நினைவை இழந்தார். தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ, கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவரும் தன்னிடம் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறுநிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார். இறுக அமுங்கி கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. எதிரே தரிசனமளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கர்ப்ப கிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது. வெளியிலே இன்னும் சோ என்று மழை கொட்டி கொண்டிருக்கிறது. புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்துக் கொண்டார். தமது ஈரத் துணிகளை களைந்து எறிந்துவிட்டு திரை துணியை இடுப்பில் உடுத்திக் கொண்டார். அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்திற்காக பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார். இன்றிரவு இந்த கோவிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுழற்றிக் கொண்டு தூக்கம் வந்தது. சிறிது நேரத்திற்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்து விட்டார். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.